இந்த காலை இருக்கிற வரை நம்முடைய நாட்டு மாட்டு இனம் இருக்கும். நாட்டு மாட்டு பால் A2. இங்க பாருங்க, இந்த சாணம் நம்முடைய நாட்டு மாட்டு சாணம் சாயந்தரம் ராத்திரி போட்டுச்சுன்னா நம்ம நாட்டு மாடு காலையில் போய் சாணியை எழுதினீங்கன்னா பூச்சி 2 வண்டு புழு இருக்கும். ஆனா இந்த சீமை மாடு இருக்குல்ல, இந்த சீமை மாடு, இந்த மாடு இந்த கலப்பின மாடை நமக்கு சந்தைப்படுத்துறான். இந்த மாட்டை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த மாட்டு சாணியை போய் பார்த்தீங்கன்னா பூச்சி புழு வராது, காஞ்சு காத்தோட காலா பறந்துடும். அதனால அது உரமாகாது. நம்ம மாட்டு சாணம் தான் உரமாகும். நான் சொல்றது விளங்குதா? இப்போ நம்ம நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அவுத்து விட்டீங்கன்னா நிக்காது. இங்க பாருங்க, இந்த மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நகராது. அங்க பாருங்க, நான் சொல்றது நான் சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கிறதுக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய எருமை மாட்டு பாலும் இந்த பசுமாட்டு பாலும் நம்ம நாட்டு மாட்டு பாலும் A2 தாயின் மாரில் இருக்குல்ல பால், அதுவும் A2 வகை. எருமை பாலும் A2 வகை, பசும்பால் நம்ம நாட்டு மாட்டு பாலும் A2 வகை. அதனாலதான் தாய்ப்பாலுக்கு இணையா இந்த மாட்டு பாலை குடிச்சு நம்ம வாழ்ந்துட முடியுது. ஆனால் அந்த சீமை பசு இருக்கு பாருங்க, கலப்பின மாடு A1. தரம் குன்றியதற்கு தரம் 1ன்னு வச்சுட்டு தரம் கூடியதற்கு தரம் 2ன்னு வச்சான். எப்படி பொது புத்தியில ஏத்துனா பாருங்க, உங்களுக்கு புரியுதா? அதை A1ன்னு A2ன்னு வச்சான். ஆனா இன்னைக்கு இந்த பெரிய கிளர்ச்சி வந்த பிறகு அமெரிக்காவில் பிரிட்டன் எல்லாம் A2 மில்க் கிடைக்கும்னு போத்தல் அடைக்கிறான். அப்படின்னா என்ன? பாரம்பரிய நாட்டு மாடு எருமை மாட்டு பால் கிடைக்கும்னு. உங்களால் நம்ப முடிகிறதா? பிரேசிலுங்கிற ஒரு நாடு மாட்டுப்பாலை அதிகம் ஏற்றுமதி செய்து மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து, ஆனால் கலப்பின மாடு அல்ல, நம்ம மாடு. எப்படி போச்சு? 100 கோடிக்கு இவ்வளவு 1 மில்லி விந்தணுக்களை 100 கோடிக்கு அப்படி நம்ம மாட்டு விந்தணுக்களை வாங்கிட்டு போய் அவன் நாடு முழுக்க நம்ம நாட்டு மாடை உருவாக்கிட்டான். இப்ப எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வழி? எனக்கு மாடு இல்லை. நீங்க ஆட்சியை கொடுத்தா நான் பிரேசில்ல இருந்து, குஜராத்திலிருந்து, ராஜஸ்தான்ல இருந்து நம்ம நாட்டு மாடுகளை திருப்பி இறக்கி பல்கி பெருக்கணும். எப்படிப்பட்ட வேலை இருக்கு? நான் அவனுக்கு விந்தணுவை கொடுத்துட்டு, ஐயா ஒரு கப்பல்ல ஒரு 1000 மாடை குடியான்னு இறக்கி நான் அதுல இருந்து பெருக்கி என் மக்களுக்கு மறுபடி நாட்டு மாட்டு இனத்தை தூய பாலை கொடுக்கணும். இங்க பாரு, எருமை நீ கருப்பா இருக்குன்னு நினைக்காத. நீ கருப்பா இருக்குன்னு தானே நீ விட்டுட்ட. உலகத்திலே சுவையான கறியும் சுவையான பாலும் சத்துள்ள பாலும் எருமை பால் தான். நீ நினைக்கிற நீ எருமை என்னது கருப்பா இருக்குன்னு கேவலமா போச்சு. நம்ம நிறமே கருப்பு தான்டா. நம்ம இனத்தின் நிறமே கருப்பு தான். உழைக்கும் மக்களின் நிறமே கருப்பு தான். நம்ம இறைவன்ல எவன்டா வெள்ளை? ஏய், நம்ம சாமியில ஒருத்தன் வெள்ளை சொல்றான். வெள்ளைங்கிறது சொல்லைடா, கருப்பெல்லாம் கொழுப்புடா. நம்ம இறைவன்ல எவன்? கண்ணனா, சிவனா, முருகனா? யார் வெள்ளை? கருப்பண்டா. கருப்பு தாண்டா அழகு, காரம் தாண்டா ருசி. கருப்பா இருக்கிற கரும்பில் இருந்துதான் அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்புனா இழிவல்ல, வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. விளங்குதா? புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். எருமையை வளர்க்கிறேன். நீங்க அறிவீங்க இல்லையா? வெளிநாட்டில் விரும்பி கேட்கிறேன், ஏற்றுமதி செய்கிறேன், எருமை பாலை கொடுக்குறேன். சரவணபவன் ஒரு உணவு விடுதி இருந்ததில்லை, சைவ உணவு விடுதி. அவர் எருமைப்பாலில் தான் தேநீர் கொடுப்பாரு, குழம்பி கொடுப்பாரு. ஏன்? அவ்வளவு சுவையா இருக்கும். நீ கருப்பா இருக்குன்னு நிராகரிச்சிட்டாயிடா. நீ தான் வெள்ளையா இருக்க தானே பொண்ணே கட்டுவ. வெள்ளையா இருந்தா நடிச்சா தானே படத்துக்கே போவ. உனக்கு ஒரு நோய், எது இருந்தாலும் வெள்ளையா இருந்துடணும். சக்கரை வெள்ளையா இருந்துடணும், கோழி வெள்ளையா இருந்துடணும், பன்னி வெள்ளையா இருந்துடணும். உன் நிற கவர்ச்சியில உன்னை வீழ்த்திட்டான்டா. நீ கூழு குடிச்சுக்கிட்டு இருந்த, அது கருப்பா இருந்துச்சு. என்ன இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? என் மீன் கருப்பு, கூழும் கருப்பு. அப்ப எதை சாப்பிடலாம்? ஒரு பொன்னிறத்துல உன்னை விரிச்சு வச்சான். பூரி சப்பாத்தின்னா இந்த கேப்பை ஓன் நிலத்துல விளையும், பூரி ஓன் நிலத்துல வராது. இந்த கோதுமை அவன்கிட்ட பல்ல விளைக்கிட்டு பசியோட காத்திருந்துட்டேன். உன் பொருளாதாரம் இங்கே போயிடுச்சு. நீ கரும்புல இருந்து பனையிலிருந்து வெள்ளை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த. கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு, இது கருப்பா இருக்குங்க. அப்ப வெள்ளை வரணும்னா அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சர்க்கரை சீனின்னு கொண்டாந்து கொடுத்தான். தின்ன இனிக்கிற அந்த சர்க்கரை இப்ப உடம்புல வந்துருச்சு. நான் படிக்கும்போது ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி கேட்டான், பணக்காரன் நோய் எதுன்னு. அங்கங்க வரும் பணக்காரனுக்கு வர நோய்னா, இன்னைக்கு 30 வயசுல ஆலையில தயாரிக்க வேண்டிய சர்க்கரை உடம்புல எல்லா பயலுக்கும் இருக்கு. ஏன்?
அந்த சர்க்கரை சீனியை போட்டா வந்துட்டு நீ பனங்கருப்பட்டி வெள்ளத்தை தின்னுருக்கலாம். ஏன்னா அது அழுக்கா இருக்கு, அதுல மோகிச்சுட்டா வெள்ளையா வைக்கணும்னு. கோழி கண்ட கண்ட கோலத்தில் இருந்துச்சு, நேரத்தில் இருந்துச்சு. உன் நாட்டுக்கோழி வெள்ளையா ஒரே வெள்ளை கோழியா போட்டான். பண்ணி நம்ம பண்ணி நல்லா தான் இருந்துச்சு, பண்ணின வெள்ளையா பண்ணி விட்டான். பண்ணின்னு போயிட்டேன். ஒரு நிறத்தை வச்சு உன்னை காலி பண்ண. வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி அறிவுன்னு நினைச்சு இங்கிலீஷ்னு படிச்சுட்டு திரிற. கேவலம் கேவலம் கேவலம். நீ படி, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலைங்கிற நிலையை நான் உருவாக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கேட்பேன், இங்கிலீஷ் ஏன் ராசா படிச்ச? இங்கிலீஷை மொழி பாடமா கற்றுக் கொடுப்பேன் வச்சுக்க. ஹிந்தி வேணுமா கற்றுக் கொடுப்பேன், பிரெஞ்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், ஸ்பானிஷ் வேணுமா கற்றுக் கொடுப்பேன், டச்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், தெலுங்கு படிச்சுக்கோ, மலையாளம் எது வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் என் மொழி படிச்சுக்கோ, என் இனம் வாழணும் பிடிச்சிக்கோ. புரியுதா? இங்கிலீஷ் படிச்சுட்டு எங்கே போற ஐயா? வெளிநாட்டு வேலைக்கு இந்த ஐயா பாஸ்போர்ட் விசா போயா. இந்தி இதுக்கே படிச்சா வட மாநிலத்து போயா. தமிழ் ஐயா படிச்சா தமிழ்நாட்டில் வேலை வாயா. இங்க இரியா பாரு. இப்படி நம்ம போராடி தடுத்து அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த கொண்டு வந்த இன்னும் முழுமையான உரிமை பெறல. உங்க மகன் கையில வந்தவன என்ன நடத்தும்? அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டு. நானே அசைச்சு மாட்டை திறப்பேன் பாரு. நம்ம பாரம்பரிய மாடுகளை பாரு. இது நம்ம பாரம்பரிய நெல் வகை. இப்ப என்ன பண்றோம்? பாரம்பரிய மாடை வளர்க்க தொடங்குறோம். என்ன கருமம்னா, நம்ம மாடு 2 லிட்டர் கறக்கும், அது 6 லிட்டர் கறக்கும். நம்ம மாடு பால் கறக்கும், அது பால் மாதிரி ஒன்றை கறக்கும். உனக்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், அட கருமம் முடிச்சோடனே ஒரு மாட்டில் 6 லிட்டர் கறக்கிறதுக்கு நம்ம இதுல 3 மாட்டை வளர்த்தா 6 லிட்டர் கறந்து போடா. புரியுதா அண்ணன் சொல்றது? உனக்கு புரிஞ்சிருந்தா போன தடவையே நீ முதலமைச்சர் ஆக்கியிருப்பிய. இங்க வரு பஞ்சகவியம்னு இந்த ஆடு மாட்டு சாணம் புழுக்க, ஆடு மாட்டு மூத்திரம் சிறுநீர், இதுல இருந்துதான் ஆகச்சிறந்த உரத்தை தயாரிக்க முடியும்னு நம்ம அப்பா சொல்றாங்க. அதுக்கு பஞ்சகவியம்னு பேரு. இந்த பாரு தயாரிப்பாங்க பாரு, உனக்கு காற்றேன் பாரு. இதை நம்ம மக்கள், நம்ம சொந்தங்கள் என்ன பண்றாங்க? ஆடு மாடுகளை மேய்ச்சு கெடை அமர்த்துறதுன்னு பேரு, கெடை போடுறதுன்னு பேரு. அப்ப விளை நிலங்களை அறுத்துட்டு காலியா இருக்க இடங்கள்ல ஆடு மாடுகளை படுக்க வைப்போம். இப்படி மேயிற மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இவன் அழிக்க என்ன பண்றான்? மேய்க்கால் புறம்போக்குன்னு மேய்ச்சல் நிலங்கள்னு இருக்கு. அந்த மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறான். மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிச்சு மேயிறதுக்கு இடமெல்லாம் ஆக்கும்போது நம்ம ஆயர் குடிகள், நம்ம சொந்தங்கள் ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எங்கே போறதுன்னு தெரியாம அல்லாடுறான். அப்ப மேய்ச்சல் நிலத்துக்காக உங்க மகன் சண்டை போட்டேன், மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மாட்டோட பேசினேன். ஏன் பேசினேன்? 1 வருஷம் தான் எங்க தாய்மாரில், எங்க ஆத்தாமாரில் பால் குடிச்சேன். இது வரைக்கும் அவமாரில் தான் பால் குடிக்கிறேன். அதுக்கு நன்றி கடனா அந்த தாய்க்கு பேசுற ஆற்றல் அவளுக்கு இல்லை, எனக்கு இருக்கு. அதனால நான் அவளுக்காக பேசினேன். அவளை மேய இடம் கொடுறான்னு கேட்டேன். மலை அடிவாரத்தில் மேய்க்க கூடாதுன்னா ஏன்னு கேட்டேன். அங்க வாழ்ற வனவிலங்குகள்லாம் பாதுகாப்பு இல்லாம போயிடும், பயப்படும்னா. அப்படியா? இந்த ஆடு மாடு எங்க இருந்துச்சு? அங்கதானே இருந்துச்சு. அவன் வீடு தானே, அவன் வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்க நீ யாருன்னு கேட்டேன். இவன் விட்டுட்டான். என்ற கேட்டான், ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நீ இந்த கல்குவாரின்னு எல்லா பயிலுக்கும் டெண்டர் கொடுத்திருக்கீங்க, ஒப்பந்தம் கொடுத்திருக்கீல, அவன் 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ வெடிமருந்து வச்சு டம்மு டும்முன்னு மலையை தகர்க்கிறான்ல, அப்போவெல்லாம் உள்ள இருக்க சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஏறி இந்த ஓரக்கரையில் ஆடு மாடு மேய்றதுல பாதுகாப்பு இல்லாம போயிருமோன்னா போயிட்டான், திறந்து விட்டான். அதனால என்ன பண்ணேன், நானே மாட்டை பத்திக்கிட்டு மலை மேலே ஏறி மேய்ச்சேன். நீ என்னை வேணா கைது பண்ணி உள்ள ஓடுன்னு. இந்த மாதிரி ஆடுகளை கடை அமர்த்துறோம். 15 நாள் 10 நாள் கடை அமர்த்தி அந்த இயற்கை உரம் அங்கே சிறுநீர் போயிடும். அங்கே இந்த மாதிரி மாடு மேய்கிறத ஓரத்தில் இந்த மலையடி வாரத்தில் இருக்கிற புல்லுகளை மேயும். அதுக்கு அரசு தடை போட்டுருச்சு. ஏன்? ஒழிச்சிடணும், இந்த மாட்டை ஒழிச்சிடணும். அதுதான் அவனுக்கு. அப்ப என்ன பண்ண, நானே மாட்டை பத்திக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில காவல்துறை என்னோட பேசிக்கிட்டே இருந்துச்சு. என் தம்பி எல்லாத்த காட்டினேன். அப்படியே அந்த கம்பி, இந்த தடை கம்பியை தூக்கிட்டாங்க. மாட்டை ஓட்டிட்டு போனேன். பாஞ்சிருச்சு மாடு. காட்சியை பாருங்க, எப்படி போறோம் பாருங்க. பின்னாடி நிக்கிற மாடு எப்படி பாயுது பாருங்க.
மலை மேலே ஏற்றி கொண்டு போய் மேய்ச்சேன். அதுக்கப்புறம் அந்த தடையை தகர்த்தேன். சாண நிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சொல்லணும் எப்படின்னா, சாணம், இந்த ஆடு மாட்டு சாணம், மக்கிய இலைதலை கழிவு, இந்த தேங்காய் நாரில் இருக்கிற மிச்ச துகள் இருக்குல்ல, இதையெல்லாம் நிலத்தில் வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய பாரம்பரிய உரம் இந்த நீரை பிடிச்சு அப்படி சொதன்னு ரொம்ப நாளைக்கு வத்த விடாமல் வச்சுக்கிறது. அதனால நீரின் தேவை குறைவாக இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட நம்மளால் வேளாண்மை செஞ்சிட முடியுது. ஆனால் இந்த ரசாயன வெடி உப்பை போடுறது, இந்த ரசாயன உரத்தை போடுறதுல கொஞ்சோண்டு தண்ணி போதும். அதுக்கு நமக்கு நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி போதும். கொஞ்சம் தண்ணி போதுமானதாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த உயிரியல் உண்மையை புரியணும். நம்ம செடிக்கு, பயிருக்கு, தக்காளிக்கு, கத்தரிக்காய்க்கெல்லாம் தண்ணி வச்சிரோம்ல, அந்த தண்ணீரை உணவாக எடுக்க முடியாது. எந்த மரமும் எடுக்க முடியாது. புளிய மரம் எடுக்க முடியாது, வேப்ப மரம் எடுக்க முடியாது, வாழை மரம் எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த மண் என்பது மண் இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண். மாசானுக்கு புக்காக்கோ அவங்க அப்பா ரசாயன உரமாக போட்டு மண் செத்துருது, மலடாயிருச்சு, கெட்டுருச்சு. இவன் படிச்சுட்டு என்ன அப்பா ஒன்றுமே வரமாட்டுது நிலத்துலன்னு 6 மாதத்துக்கு உழுது இயற்கை உரமாக போட்டு மண்ணின் புண்ணை ஆத்துறான். 6 மாதம் கழித்து மண்ணை எடுத்து ஆய்வுக்கு கொடுத்தா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அதில் இருக்குது. மண் உயிர் வெட்டுது. அதுக்கப்புறம் வேளாண்மை செய்கிறான். உங்களுக்கு புரியுதுண்ணா? இதன்னா எங்கப்பா உரமாக போட்டு மலடாக்கிட்டார் மண்ணை. அப்புறம் 2 வருஷம் ஒன்றுமே செய்யாமல் போட்டு உழுது கடையை போட்டு மறுபடி மண்ணை உயிர்ப்பிச்சு அப்புறம் வேளாண்மை செய்ய தொடங்கணும். இப்போ என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி ஒவ்வொரு செடி வேருக்குலையும் இருக்குது. அங்கே ஒரு தொழிற்சாலை இருக்குது. என்னதோ அங்கே யார் வேலை செய்கிறா? பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள். உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த நுண்ணுயிரி ஒரு தொழிற்சாலையை வச்சு வேலை செய்யுது. என்ன செய்யுது? தண்ணியை அது உணவுக்கு சாப்பிட்டுட்டு அது கழிவாக போடுது. அந்த கழிவை தான் அது ஒரு உணவா இந்த மரம் அந்த செடி எல்லா செடியும் எடுக்குது. அதை நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்றோம்? இந்த வேரில் நம்ம இயற்கை உரம் இருக்கும்போது இந்த பூஞ்சை, பாக்டீரியா, காளான், இந்த நுண்ணுயிர்கள் செழித்து வளருது. நல்லா வளர்ந்த தன் வேலையை தொடர்ந்து செய்து நம்ம செடிகளுக்கு நல்லா நீரை எடுத்து கொடுக்குது. ஆனா இந்த ரசாயன உரம் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இந்த மண்புழு, இந்த பூச்சி பாருங்க. அப்ப நம்ம மண் உயிர்ப்போட இருந்துச்சு, சாகலை. நம்ம மண் சாகலை. இந்த இயற்கை உரத்துல இந்த ரசாயன வெடிவுப்பு இந்த பாருங்க உரம் போட்ட உடனே நிலம் எப்படி ஆயிருதுன்னு பாருங்க. இது நம்ம இயற்கை உரம், அது ரசாயன உரம். இதை போட்ட உடனே நீங்க உப்பு தின்னவன் என்ன பண்ணுவான்? தாகெடுக்குன்னு தண்ணி குடிப்பான். அது மாதிரி இந்த உப்பை தின்னவன் என்ன பண்ணு? நாக்கு வரல்ற மாதிரி நிலம் வரன்றது, தண்ணி அதிகமாக கேட்குது. விளங்குதா? அந்த நாக்கு வரல்ற மாதிரி நிலம் வரலுது, தண்ணி அதிகமாக கேட்குது. இந்த ரசாயன உப்பு வெடிச்சு எப்படி விறுவிறுவாய்ப்பது, வறண்டுது பாரு, மண் எப்படி ஆயிருது பாரு. இப்படியே தொடர்ந்து ரசாயனத்தை இந்த உப்பை போட்டு மண் மலடாயிருது. எது போட்டாலும் முளைக்காது, பூக்காது, காய்க்காத மாதிரி ஆயிருது. அப்ப என்ன உழவனின் நண்பன் பாரு. இவன் யாருன்னு பாரு. பார்க்க அற்ப பிறவியா இருப்பான். இவன் யாரு? கையில வைக்கும்போது உனக்கு அருவருப்பா இருக்கும். இவன் உலகத்துல அவன் சொல்றான், இந்த அருவருப்பாக இருக்கிற இந்த உயிர் போல மனித குலத்திற்கு உழைக்கிறவன் ஒருத்தனுமே இல்லைங்கிறான், பயன் தர ஒருத்தனுமே இல்லைங்கிறான். இந்த மண்புழு பார்க்க அப்படி இருக்குல்ல, 40,000 முறை பூமியை உழுகுதுங்கிறான் தன் வாழ்நாள்ல. 40,000 முறை. எப்படி உழுகுது? மேலே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு கீழே போய் கழிவை போடுது, கீழே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு மேலே கழிவை போடுது. அப்ப மண்ணை வளப்படுத்தி கொண்டே இருக்குது. எத்தனை முறை? தான் சாகிறதுக்குள்ள 40,000 முறை உழுகுதுங்கிறான். அதனாலதான் இதை உழவனின் நண்பன் என்று சொல்றான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம ரசாயன இந்த வெடிவுப்புகளை போட்டவன், அந்த பாட்டம்பாஸ் 60 போட்டோன்னு இவன் செத்துறான். அந்த நுண்ணுயிரியும் செத்துருது. இதை நன்கு கவனிங்க. இப்ப அண்ணன் சொன்னா நீங்க கேட்கல, அன்னைக்கு நான் சொன்னேன் கேட்கல. நாட்டின் பிரதமர் ஐயா மோடி சொன்ன போது பார்த்திருப்பீங்க. அவர் நான் சொன்னதை சொல்றாரு.